சொல்லுங்க கேட்கல. விவகாரத்துல வந்து வைரமுத்து மீது அதிகமான வார்த்தையில கூட்டிட்டு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றது கரெக்ட். அவர் என்ன பண்றாரு அதுக்கு ரியாக்ஷனா என்னோட வார்த்தை. நெக்ஸ்ட் யாராவது ஒருத்தர் கேளுங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் வந்து 100 சர்வசாதாரணம். இன்னைக்கு 10 படத்தை தாக்குற கதாநாயகனுக்கு போராட்டம். எதனால அவங்க திறமை கம்மியா இருக்கா? நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. கமல் சார் பார்க்கணும், படம் பார்க்கணும், விஜயகாந்த் படத்தை பார்க்கணும், விஜய் படத்தை பார்க்கணுங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. மற்றவங்களும் கீழே தானே பார்க்கணும், நம்ம மேல பார்க்கலையே. அதனால அவங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கல, அதனால அவங்க தோற்று போயிட்டாங்க. தெலுங்கு பட நடிகர் அல்லு அர்ஜுன் மீது அரசு எடுத்த நடவடிக்கை வந்து சரின்னு பாக்குறது தப்பு. ஏன்னா காரணம் என்னன்னா, அவர் ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்து அவர் நடிக்க வைக்கிறாரு, டைரக்டர் கதை சொல்லி அவர் நடிக்க வைக்கிறாரு. அவ்வளவுதான் அவங்க வேலை. அவங்க கூலிக்காரங்க மாதிரி வந்து வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பொறுப்பா, டைரக்டர் பொறுப்பா, கதாசிரியர் பொறுப்பா, யார் பொறுப்பு சொல்லுங்க? அந்த நடிகர் மேல ஏதாவது பழி போடணுங்கிறதுக்காக நடந்த மாதிரி எனக்கு சொல்றது. ஏன்னா அவரெல்லாம் நல்ல இதுல காவல்துறை பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, அவர் வெளியில போக சொல்லியும் அவர் போக மறுத்துட்டாரு, படத்துக்கு தான் போறேன்னு சொன்னாரு அப்படின்னு காவல்துறை விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது ஏற்புடையதா இருக்கு? எனக்கு புரியல. இல்ல, அவரு வெளியில போக சொல்லியும் வெளியில போகாம அவர் வெளியே போறாங்க, தியேட்டர்ல இருந்து வெளியே போறாங்க. தியேட்டர்ல இருந்து போய் அதிகமா இருக்கு, வெளியில கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலும் உள்ள உட்கார்ந்தாருங்கிறத உண்மை. சார் அவங்க சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ஆண்டாள் கோயில் பிரச்சனை சர்ச்சையானுச்சு. அதுல வந்து காணொலி மூலம் பார்த்த இருக்கும். நீங்க கொடுத்த இளையராஜா விளக்கத்துக்கு நிறைய வித்தியாசம் தாழ்த்தப்பட்ட இது கோயில நடக்குதா? அண்ணனை வந்து எவ்வளவு மரியாதையா நடத்தணுமோ அவ்வளவு தூரம் நடத்துறாங்க. 3 ஜீயரும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க. மண்டபத்துல வந்து தரிசனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அவரை பார்த்து கும்பிட்டதே யாரும் எடுக்கல. ஏன்னா அங்க பிரஸ் அலவுட் இல்ல. அதனால எடுத்த 2-3 போன் ஷாட்ல மட்டும் அவர் வந்து திரும்ப மாதிரி ஷாட்டை போட்டு விட்டீங்க. உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள அவர் போய் கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு 3 ஜீயரும் வரவேற்று அவர் கொண்டு போய் உள்ள போனாங்க. உள்ள போய் மண்டபத்துல வந்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் போடல. வேணும்னே ஒரு பிரச்சனை தூண்டி விடணுங்கிறதுக்காக பண்ணா நியாயமா? நீங்க அப்படி நினைச்சுங்க சார். அண்ணன் நான் பேசுனது சொல்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போய் திரும்புறதுதான் எல்லாமே திரும்பதான் போறாங்க. அப்ப நீங்க வளர்த்து விடுறீங்க பிரச்சனையா? யாரு காரணம்? பிரஸ் தான் காரணம். நீங்க ஏன் உள்ள அவர் கும்பிடுற காட்டு போடல? எடுக்க முடியலன்னா அப்ப கேட்டதை வச்சு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவரு நல்லா இருக்காரு சார், சந்தோஷமா இருக்காரு சார்.